திடீரென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேர்தல் சமயத்தில் தட்டி தூக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக இது பற்றின முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லோக்சபா தேர்தல் 7 கட்டமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடைபெறுது. அதன்படி வரக்கூடிய ஏப்ரல் 19 அன்று தமிழகத்தில் எலெக்ஷன். தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் உரிய காலகட்டமே இருக்கிறதால எல்லா கட்சிகளுமே தீவிர தேர்தல் பணிகளில் இருக்காங்க. அது மாதிரி அதிமுகவில் அமைப்பு செயலாளர் பொறுப்புலையும் இருந்துட்டு வர்றாரு இளங்கோவன். இந்த நிலையில தான் அவர் இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அதுபோல் விருதாச்சலம் தொகுதியில் 2014 அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக இருந்தவர் தான் கலைச்செல்வன். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்களோடு இணைஞ்சார். அதுக்கப்புறம் மறுபடியும் எடப்பாடி பக்கம் தாவினார். இப்போ கலைச்செல்வன் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக அமமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் அதிமுக மற்றும் அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் திமுகவில் வந்து இணைச்சிட்டு வர்றது அதிமுகவிற்கு ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக கணிக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ மக்களுடைய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலுமே வந்து ஒரு அளவுக்கு தான் கணிக்க முடியும். ஃபுல்லாக 100% வந்து கணிக்க முடியாது. எப்போ வேணால் மக்களுடைய மனநிலை வந்து எப்படி வேணால் மாறலாம். அப்படிங்கிறதுனால துல்லியமாக வந்து இன்னும் சொல்ல முடியல. என்னதான் கருத்து கணிப்புகள்லாம் வந்தாலுமே கூட துல்லியமாக இவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு மாதிரி கள நிலவரம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து எப்படி கள நிலவரம் இருக்குது, யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுபோல் ஓவராலாக இந்த முறை தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க, யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் நீங்கள் கணிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. வேணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பல தேர்தல் சம்மந்தப்பட்ட மற்றும் எல்லா தகவல்களும் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஏற்கனவே திமுக கூட்டணி தொகுதி பங்கீடுகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதன் மூலம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் திமுக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட இருக்கு. மாறாக பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய கட்சிகள் இன்னும் கூட்டணியில் வந்து உறுதி செய்யப்படாமல் இருக்குது. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலமே உள்ள நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி விரைவில் இந்த கூட்டணியை பற்றி முடிவு செய்து வேட்பாளர்கள் பட்டியலை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எதிர்பார்த்ததை காட்டிலும் தமிழகத்தில் மிக விரைவாக தேர்தல் வர இருப்பதால் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் இப்போ பல்வேறு மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இது முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே அடங்குவாங்க. இதில் கடலூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த திமுக, அதாவது அதிமுக மற்றும் அமமுகவை சேர்ந்தவர்கள் வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க. பாமக சார்பில் கடந்த 1999 தருமபுரி தொகுதி எம்பியாக இருந்தவர் தான் இளங்கோவன் அவர்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த இவர் பாமகவில் இருந்து விலகி 2011ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தார். பிறகு 2014 சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் தருமபுரியில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார்.